இவனுங்க ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தானுங்க பாத்தியா? இது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமா இது நடந்துட்டு தான் இருந்திருக்கு இங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து வெறும் சக்சஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர, இந்த மனுஷன் அதுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ரகிள் அதான் சொல்றேனே, ஒண்ணும் இல்ல. நியாயமான ஒரு விஷயம். அதாவது ஒரு கார் ஒண்ணு வாங்குறாரு. அதுக்கு பார்த்தீன்னா, டாக்ஸு எ சலுகை கேட்கிறாரு. ஓகேவா? சலுகை தான். அது பேரு வந்து பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணுது. ஓகேவா? அத வந்து பார்த்தீங்கன்னா, வரி ஏய்ப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இவனுங்க இது பண்ணி போடுறானுங்க. அது கேஸே வேற. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் பார்த்தீங்கன்னா, வாங்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இது புரொடியூசர் கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டுத்தனம் பண்ணதுக்கு வந்து, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, புலி படத்தப்போ பார்த்தீங்கன்னா, இது பண்ணி வுட்டான். ஓகேவா? தளபதிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அத ஒரு விஷயமா எடுத்துட்டு ஐடி இத வச்சுட்டு, அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடி இது ஒண்ணு கனெக்ஷன் பண்ணிட்டு, இன்னொன்னு அந்த நெய்வேலி இஷ்யூலாம் இருந்துச்சுல்ல. ஸோ, அந்த மாரி இதெல்லாம் இவன சந்திச்சிருப்பானுங்கன்றியா? எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஒரே நாள்லயே என்னமோ தூக்கி இவர்கிட்ட வந்து சிஎம் இத குடுத்துட்டாங்க. பைத்தியக்கார பசங்க ஒரு ஸ்டடி பண்ண மாட்டான். அதான் சொல்றேனே, கடைசி வரைக்கும் இந்த வாட்டி ஒரு வாட்டி டெபுட்டி சிஎம் ஆயிட்டான்ல. அடுத்த வாட்டி அவன் டெபுட்டி சிஎம் கூட ஆக முடியாது. இல்லடா ஒரு அனலைஸ் பண்ணோம்டா. இல்ல ப்ரோ, இங்கேயே அவருக்கு இல்ல விக்னேஷ் ப்ரோ, ப்ரோ, அவரு ம். பிஜேபியில ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, அவர் அந்த ஆளு பவன் கல்யாண் சப்போர்ட், சாரி, பவன் கல்யாண் பிஜேபி அ சப்போர்ட். அ நம்மளால பிஜேபினாலே அடிப்பாரு. இல்ல இல்ல அதுதான்டா சொல்றேன். ஃபியூச்சர்ல ம். முட்டிக்கும். இல்ல இல்ல அதனால தான் இப்ப அலெக்ஸ் திட்டுறாரு. அதான் அலெக்ஸ் ஃபியூச்சர்ல முட்டிக்கும். அவர் வரும்போது வந்து பிஜேபி சப்போர்ட்டரா வரல. அவரும் அம்பேத்கர் எல்லாம் தூக்கிட்டு தான் வந்தாரு. அதுதான் அசிங்கம். என்ன அதுதான் அவரு அசிங்கம். வந்து என்ன சாமியார் அங்க மாதிரி வேஷம் மாத்தின்னு ஆந்திரால இருப்பான் என்ன அந்த ஆளு. விஷயம்னா அங்க வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸ் அதிகம். அது வந்து சினிமாலயும் அங்க அதிகம். ஆஹ் ஒரு அங்க சாதிய வந்து தலைவர் இவங்களுக்கு தாங்க பவன் கல்யாண். நான் இப்படி சொல்றேன்ட்டு தப்பா இல்ல அப்போ நினைச்சுக்காத. இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இல்ல, அந்த ஆளு அந்த வந்துட்டு அது வரும்போது இங்க பிஜேபி இல்ல, விக்னேஷ் அதுக்கடுத்து ப்ரோ சொன்ன மாறினாரு. மாதிரி அங்க வந்து வந்து கொஞ்சம் இந்த சாமி தெய்வ பக்தி எல்லாம் அதிகம்ன்றனால டக்குன்னு இவர் சங்கியா மாறிட்டாரு. சங்கியா வேஷம் போட்டார். வேற இல்ல, இல்ல. ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க. சாமி கும்பிடுற விஷயங்க. திருப்பதி. அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி எவ்வளோ கேவலமா அத பண்ணிட்டு இருந்தானுங்க அந்த ஊர்ல. இவன் பண்ணதுதான் ப்ரோ. அதுதான் சொல்றேன். இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன் ப்ரோ. பவன் கல்யாண் வந்து ஒரு சாதிய இன்னும் ஒரு தலைவர். விஷயம். நமக்கு சித்து ப்ரோ சாரி இன்டரப்ஷன். என்னன்னா, இல்ல இல்ல சொல்லுங்க. இப்ப என்ன இப்ப 75 வருஷம் கட்சின்றானுங்க. ஓகேவா? திமுக. அவனுங்களே பார்த்தீங்கன்னா, கட்சிய இன்னைக்கு காவால வுட்டுட்டு, இவரு தளபதி எப்படி ஜெயிச்சாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து பைத்தியக்கார மாரி ரீல்ஸ், கிரிஞ்சி ரீல்ஸ் பார்க்க முடியல. சகிக்கல. ஓகேவா? அந்த அளவுக்கு போட்டு அவனுங்க இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அவனுங்களுக்கும் தெரியும். அநியாயமா பார்த்தீன்னா, ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் குடுத்தானுங்க. அதனால தான் தோத்தானுங்கன்னு சொல்ட்டு. ஆனா, அத கூடவும் பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தடிமைங்க கிட்ட, அதாவது அடிமட்ட தொண்டர் இருப்பானுங்கல்ல, அவனுகிட்ட இருந்து ஹைட் பண்ணி, நீங்க ரீல்ஸ் போட்டா அடுத்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடலாம். ரீல்ஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது டிவிகே ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு இது ஒண்ணு பண்றானுங்க பார்த்தியா? இன்னும் இவனுங்களே பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றது? இத்தன வருஷம் கட்சி நடத்துறோனே இவனுங்களே ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ணலன்னு வையேன் இப்ப வரைக்கும். இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. தோத்துருவாங்க. 4 சீட்டு கூட வராது. விஜய் ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிப்பாரு. 20% தாண்டாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன் 15% கூட சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இவனுங்களே இருக்கானுங்க. அப்ப இருக்கும்போது, பக்கத்து ஸ்டேட்காரன் வந்து என்ன சொல்றது? அவன் முட்டாளா இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இல்ல. ஏன்னா இங்கேயும் முட்டா பயலுல தான் இருந்திருக்கானுங்க. உளவுத்துறை ஃபெயிலியரு, மீடியா ஃபெயிலியரு. மீடியா கண்டிப்பா ஃபெயிலியர். ஏன்னா கிட்டத்தட்ட இவனுக்கு 8 கருத்து கணிப்பு. எலக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அதான் சொல்றேனே அந்த 10 அது நாள் கேப்ல ஃபெயிலியரா இல்ல ஃபேவரட்டிசமா இல்ல. விக்கி ப்ரோ? ஃபெயிலியருங்க. இல்ல இவனுக்கு தெரிஞ்சு டிஎம்கேக்கு இல்ல. ஃபேவரட்டிசம் பண்றோன்ட்டு அவங்கள அ கவுத்துட்டாங்களான்னு கேட்கிறேன். அது ஒரு விஷயம். ஆனா இவனுங்க எவனுமே ஒரு பேச்சுக்காக கூட பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து இந்த பக்கம் இது பண்ணல. புரியுதுங்களா? ம், ம். அதாவது அவன ஒரு புரொபகண்டா பண்ணானுங்க. தோத்துருவாருன்னு சொல்ட்டு. அத அவனுங்களே நம்ப ஆரம்பிச்சானுங்க. விக்னேஷ் ப்ரோ, இதையும் நான் சொல்லிக்கிறேன். இவங்க வந்து ம். பண்ண மிகப்பெரிய பொய் எல்லாத்தையும் தாண்டி, இங்க ஆன்டி இன்கம்பன்சியே இல்லாத மாதிரி வந்து ஊர் பூரா உருட்டுனது. நம்ம தான் தாவேக்கா தான் அறிவிக்கப்படாத ஆ, ஒரு எதிர்க்கட்சி. எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு எதிர்க்கட்சியா நம்ம நியாயமா செயல்பட்டப்போ மக்கள் மத்தியில அது எடுபட்டுச்சு. ஏன்னா நம்ம எடுத்து பேசுனது எளிமையான பிரச்சனைகள். அங்க இருக்கிற பிரச்சனைகள் தான். நம்ம விளாத்திக்குளம் ரேப்பு பேசணும், கோவை ரேப்பு பேசணும், காவல்துறை அத்துமீறல் பேசணும், நிர்வாக குறைகள பேசணும். நிர்வாக குறைகள நம்ம ஏன் தெரியுமா வந்து பூத கண்ணாடி வச்சு காட்ட வேண்டிய நிலைமை? இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு 4ஓ 3 வருஷமா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு வந்து மேம்போக்கான அதாவது ஸ்டூடியோல டிவி ஸ்டூடியோல பேசப்படுற பிரச்சனைகள மட்டுமே பேசிக்கிட்டு,
பெரியார வந்து விமர்சிச்சாரே சீமான், இத வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, நாங்க எல்லாரும் மதிக்கிற பெரியார யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஓட்டு பெர்சன்டேஜே இல்லாத ஒருத்தன் வந்து பேசுனதுனால, அத நேஷனல் இஷ்யூ மாரி உட்கார்ந்து பேசுனீங்களே. நிர்வாக குறைகள் எவ்வளோ இருந்தது. தளபதி எளிமையா ஒவ்வொரு மாவட்டமும் செஞ்சு, அவர் என்ன சிட் ப்ரோ அந்த டைம்ல வேற எதையோ டைவர்ட் பண்றதுக்காக அதை பண்ணது ப்ரோ. ஆமாங்க. அதாவது அவரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரொம்ப சிம்பிளா ஒரு பேப்பர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாவட்டத்துக்கு வந்து இத சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அதுக்கப்புறம் இல்லைங்க, நல்லா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. அதான் ஏதோ ஒரு நியூஸை வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் அந்த ஆமாமா. பெரியார் எடுத்தது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வேற வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது 2 இதையும் பார்த்தீங்கன்னா, அத வச்சு தான் சீமான் வந்து பெரியார விமர்சனம் பண்றது, டெய்லி இது வந்து ஒரு டிபேட்டா ஓடுறது. ஒரு வேலைய அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவங்க இருந்தாங்க. என்ன விதமான அரசியல்லாம் செஞ்சாங்கன்னா, மதுரை மாநாட்டுல ஒரு பையன் வந்து ஒரு பவுன்சரால இது பண்ணப்பட்டான். நான் தான் அந்த பையன் வந்து ஒரு பொய்யா ஒருத்தனை இறக்குனீங்க. இது ஊரு பூரா நான் தான் இந்த தாவேக்காக்காரன் நான் தான். இது அதுன்னு வந்து ஒரு நாடக அரசியல் பண்ணீங்க. எத்தனையோ கேவலமான அரசியல். இப்ப சேலத்துல வரைக்கும் அதுதான் ப்ரோ பண்றாங்க. இப்ப ஹீட் வரை ஸ்ட்ரோக்ல இன்னைக்கு ஒருத்தர் நேத்து இறந்து போனார். வரைக்கும் கூட அதான் பண்றாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்ல ஒருத்தர் இறந்து போனார். அடுத்த நாளே நம்ம சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் போயிட்டு அந்த குடும்பத்துக்கு பார்க்க வேண்டியது பண்ண வேண்டியதை பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு இறுதி சடங்கு வரைக்கும் இருந்துட்டு வந்தார். ஆனா வந்து இவங்க பொய்கள்லாம் பரப்புனது பெண அரசியல் பல இடங்கள்ல செஞ்சாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். கரூர் மக்கள் மேல வந்து உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பெக்டும் கிடையாது. வேலுசாமிபுரத்துல அங்க அந்த இருந்த விக்டிம்ஸ் மேல உங்களுக்கு எந்த விதமான கருணையோ கரிசனமோ கிடையாது. ஏன்னா அவங்கள வச்சு வெறும் அரசியல் தான் பண்ணணும்னு நினைச்சீங்க. நான் இப்பவும் சொல்றேன். அந்த ஜீவசகாப்தன் பேசின வீடியோ எல்லாம் இருக்கு. வெல போயிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு 20,00,000 மோகத்துக்காக, மாயத்துக்காக அந்த மாதிரி நாங்களே அந்த காசெல்லாம் ஒரு புரட்டே இல்ல. அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. அவங்க வந்து ஏதாவது ஒரு நிம்மதி அடையட்டுமேன்னு அவங்க கூட இருக்கிற நேரத்துல அவங்கள காயப்படுத்துற மாதிரி எத்தனை வீடியோ பண்ணீங்க நீங்க? இதெல்லாம் தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களோட ஈகோ சிஸ்டம் விக்னேஷ் ப்ரோ வார்த்தைக்கு வார்த்தை பேசுவாங்க. இவரு உங்களோட வாங்கி வச்சிருக்கிற பத்திரிகையாளர்கள், வாடகவாயி எல்லாம் நமக்கு எதிரா பண்ணாங்க. இன்னமும் பண்ணுவாங்க. கதறிக்கிட்டே இருக்கட்டும். இல்ல இப்பயும் ஆக்சுவலா மணி எத்தன வாட்டி நான் விமர்சனம் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா. ஆனா ஒரு எக்ஸாக்ட்டா ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னேன் அப்புறம். நானும் 2, 3 நாளா சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா, இப்ப வந்து இவனுக்கு வந்து ஆட்சி கவுந்துரும்ன்னு சொல்றதுக்கு, இவங்களுக்கு ஏற்கனவே சொம்படிச்சானுங்கல்ல, இந்த மீடியாவா இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் இதுவா இருக்கட்டும். இதெல்லாம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்றக்கூடாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல எதுவும் ஆக்ஷன் எடுத்துறக்கூடாது. அதனால வந்து எப்படி பார்த்தாலும் நாங்க தான் வருவோம், ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா. அதனால என்கிட்ட நீங்க எதுவும் வச்சுக்காதீங்கன்ற மாரி, அது ஒரு இன்டைரக்ட்டா ஒரு இதுதான் குடுக்குறாங்க. ஒரு வார்னிங் தான் குடுக்குறாங்க. கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ம். இன்னொன்னு வந்து இவங்க இப்போ இவ்வளவு சூடா இருக்கிறதுக்கு டிஎம்கேக்கு காரணம் அண்ணன். ஆனா ஏதோ பேக் எண்ட்லருந்து எதேதோ யோசிச்சு பண்றானுங்க. ஓகேங்களா? ஏதேதோ ஸ்ட்ராட்டஜிலாம் பண்றானுங்க. ஆனா ரிசல்ட் கவுத்துட்டு தான் போகுது. எனக்கு பார்க்கறதுக்கே கேவலமா இருக்குதுங்க. ஏன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ம். கடந்த 5 வருஷத்துல நீங்க தீர்க்காதது வந்து ஆமா 1 மாசத்துல சிலது வந்துருச்சுங்க. ஆனா, அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள நம்ம எப்படி கையாண்டோம்? அது வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிர்வாக திறமை என்பது அதுதானே. நீங்க ஏங்க சட்ட ஒழுங்குன்றத தாண்டி எப் எப் எப்படி சொல்றது? கிரைம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க தடுக்கிறதுக்கு தான் அதுக்கு முன்னேற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏங்க உங்களுக்கு வந்த 2 அவருக்கு வாரத்துல எல்லாத்தையும் வந்துட்டாங்கங்க. கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா பண்ண அவங்களுக்கு முடியாது. ஏன்னா இந்த இர்றா டேய் டேய் ஏய் ஏய் வணக்கம் இர்றா மண்டல பொறுப்பாளர். இர்றா பேசு. உங்க மண்டலத்துல தான் பேசிட்டு வந்துடுறேன்டா ஈஸ்வரு. ப்ரோ என்ன ஈஸ்வர் ப்ரோ? வந்துட்டார் போல. ஈஸ்வரு கொஞ்ச நேரம் கீழ உட்கார்றா. கொஞ்ச நேரம் ஈஸ்வரன் பேசிட்டு வந்துடுறேன்டா. அதுக்கு அதுக்கப்புறம் பாட்டு இல்லடா மண்டலத்த பத்தி பேச வேண்டியது இருக்குடா டேய். இருடா. என் பேரு பேசிட்டு வந்துடுறேன்டா அவன் ஈஸ்வரு. அவன் கீழே இருக்கட்டும் பேசி ஏங்க அப்புறம் ஒரு கொடுங்க. அரிய உயிரினங்க அந்த அதான் பையன். ஊர்லயே ஒரு அதிமுக காரன் இன்னமும் வந்து பொது வழியில பேசிக்கிட்டு நம்மளோட சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அரிய உயிரினம். ஒரு டால்பின் மாதிரி. அவனா போய் அமுச்சு விட்டீங்களே. அதாவது சித்து இங்க அதான் ஃப்ளோ கட் ஆயிடுச்சு. என்ன மேட்டர்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல வந்து இது கஞ்சாவோ ஏதோ ஊர்ல இருந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. 12,00,00,000 15,00,00,000 சொல்லியிருந்தாங்க. தாய்லாந்து அதோட நினைக்கிறேன். மதிப்பு. ஓகே. ஆ தாய்லாந்து, பேங்காக் ஆர் சம்திங் இங்கேருந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இதுவா இருக்கட்டும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது நாங்குநேரியில வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4,00,00,000 மதிப்புள்ள கிட்டத்தட்ட 1 டன் அளவு. 1 டன்னு ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1000 கிலோ அளவு பார்த்தீங்கன்னா,
அது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இன்சினரேட்டர்ல வச்சு எரிச்சிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கஞ்சா, குட்கா, போதைப் பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டுருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு. இன்னொன்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஜூம் மந்திரகாளின்னு சொல்லிட்டு எல்லாம் மந்திரம் போட்டு உடனே தடுக்க முடியாதுல்ல. பிராக்டிகலா பேசணும்னா, இப்ப இப்ப என்ன இல்ல. அப்போ வந்து போன ஆட்சியில இதான் நடந்துச்சு, இந்த ஆட்சியில இதான் நடக்குதுன்னா, இவன கவுண்ட் பண்றானுங்க. அதாவது போன ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ குற்றம் நடந்திருக்குன்னா, அது வந்து கேஸ் எடுத்தது மட்டும். ஹைலி ரெக்கமெண்டட் மட்டும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா, ஏழை யாராச்சும் கேஸ் குடுக்க போறாங்கன்னு வைங்களேன், தலை தட்டி அனுப்பிடுவானுங்க. இல்ல நாங்க கேஸ் எடுக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்டீஸ்லாம் வேற இருந்துச்சு. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, போன வாட்டி உங்களுக்கே விக்கி தெரியும். ப்ரோ. இந்த கெ விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க அது ப்ரோ. ஒண்ணே வந்து ஒண்ணு. நெறைய ஸ்டேஷன்ல வந்து அத எடுக்க மாட்டாங்க ப்ரோ. அது மாரி அது ஆமாமா. அது எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி இத ரிவ்யூல வந்து மாட்டிப்பாங்க. அவங்கள கேள்வி கேட்பாங்க, தூக்கி அடிப்பாங்க. அதனால வந்து நெறைய கேஸ் அவங்க மூடி தான் பார்ப்பாங்க. விக்னேஷ் ப்ரோ இந்த ம். மந்த்லி ஆனா வந்து இவ்வளவு நம்ம நாளா இதுல வந்து இப்ப அந்த எடுத்திருக்காங்கல்ல. படிச்சவங்க தான் இப்ப எம்எல்ஏவா இருக்காங்க நிறைய பேரு. முன்னாடி ஏன் படிக்காத இருந்தானுங்க இப்பதான் தெரியுது. ஆமா. 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இத பண்ணல, அத பண்ணல, ஏன் இத பண்ணல, இத பண்ணல கேட்டுனே இருக்காங்க. யார்ரா நீங்க 10 நாள் தான் வந்தே ஆகுதுப்பா ஆட்சிக்கு வந்து. அது 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 அ இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, இல்ல சிவாஜி ப்ரோ. அது படத்துல வந்து ரஜினி இவரு நடந்து வச்ச வருவார்ல, பாம்பு ப்ரோ. அதுதான் கிராபிக்ஸ் நினைச்சிட்டு இருக்கானுங்க ஆமா. போல. நடந்து வந்தா ரோடு போடணும் அந்த மாதிரி. ம- நிஜமா மென்டல் கூட தான் இவ்வளவு நாளா சண்டை போட்டு இருந்திருக்கோம் ப்ரோ நம்ம இல்ல டிஎம்கே ம். டிவிகே. அதாவது இல்ல ப்ரோ. தளபதி வந்து அவரு பார்த்தீங்கன்னீங்களா, ஒரே நிமிஷம். நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டசபையில பதவியேத்த மறாத சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃப்ளோர் டெஸ்ட்க்காக பார்த்தீங்கன்னா, அது இது பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா, மொதல்ல இவரு வராரு. யாரு? உதயநிதி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டு வச்சார்? குற்றச்சாட்டு. சோகம் ப்ரோ. உங்களுக்கு வந்து 35% மக்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. மிச்ச பீப்பிள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ நிராகரிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மெஜாரிட்டியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இதுவா காமிச்சாரு ஞாபகம் ஆமாமா. இருக்குங்களா? அதாவது 25% ஆ வச்சுக்கிட்டு ஆ அதாவது அதாவது விஷயமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, உப்பு சப்பு இல்லாத ஒரு அவதூறு சின்ன குழந்தை கூட சிரிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு கருத்த எடுத்துட்டு வந்து கடுகளவு சொன்னார் மூளை இருந்தா முட்டாள்தனமா. கூட அந்த உங்களோட கருத்தை ஆட்சி சொல்ல என்ன தெரியுமா? மாட்டாங்க ப்ரோ. ஆமா. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவதூறு வைக்கணும். ஏதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இது என்ன சொல்றது, இந்த ஆட்சிய எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா உடனே இது ப்ரோ பண்ணிடணும்னு சொல்லிட்டு. வேலிடா வைக்கலாம்ல ஏன்னா, ப்ரோ அது. நம்ம வந்து யாரு வேலிடா என்னங்க இல்ல. நான் கேட்கிறேன் 2 வருஷம் ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. நம்ம மேல வச்சது எல்லாமே அவதூறு தான். இவங்களால என்னத்த வேலிடா வைக்க முடியும்? அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கணும் ப்ரோ. யாரா நீங்க 100% ஓட்டு ஒரு கட்சிக்கே அ விழுமாடா. ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஆனா, சோசியல் மீடியான்னாங்க. உண்மையாலுமே சோசியல் மீடியால ஜனங்க பார்த்தாங்க. என்ன தெரியுங்களா? இவன் எதெல்லாம் நியூஸ் சேனல்ல தடுத்தானுங்களோ, அதெல்லாம் சோசியல் மீடியால ஜனங்க பார்த்தாங்க. அண்ணே ஒண்ணு மட்டும் இன்னும் எல்லாம் முதல்ல இது மட்டும் இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சானுங்க. சோசியல் மீடியால ஜெயிச்சானுங்க. நான் இப்ப நம்ம என்ன ஃபேக்காவா போட்டோம்? இல்ல இவன் சொன்னது அலெக்ஸ் தானே நான் போட்டோம். அது கேக்குறேன். கூட இல்ல. இவனுங்க பண்ணவே இல்லையா? அந்த குளத்தூர்ல ஒரு இது வச்சாங்க மாநாடு. 1,00,000 ஜார் வெள்ள இருக்குன்னு சொன்னானுங்க. அப்பெல்லாம் அது ரீல்ஸ் கிடையாது. இல்ல ஆனா எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. விக்னேஷ் கிட்ட சொல்லியிருப்பேன். நான் நைட்டு அடிக்கடி இந்த நல்ல ஏதாவது லவ் பாட்டுலாம் கேட்டு வந்துட்டு தூங்கிடுவேன். யூடியூப் இந்த வீடியோ இருந்தோம். எங்க போனாலும் ஸ்டாலின் ஆடு, எடப்பாடி ஆடு, ஸ்டாலின் ஆடு, எடப்பாடி ஆடு அந்த 2, 3 விளம்பர மாசத்துக்கு மாடல். எரிச்சலாம் அதெல்லாம். அதான் இவனுங்க யூடியூப்ல ஆட் போட்டு நம்மள தம்மா வந்து துண்டு கேக்குறானுங்க. பிளேடு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா உன் மேல வைடா. அந்த நல்லது மாதிரி அந்த செஞ்சாலே ஆடு ஓட்டு இன்ஃபுளுசர் போட்டிருப்பாங்க. மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா வீட்டுல அப்படிதான் உன் நம்பிக்கை இருந்தா செயல்கள். நான் ஏன் இல்ல ஒரு நிமிஷம் செஸ்புரோ இது எப்படி இதுல நம்பிக்கை இருந்தா நான் ஏன்டா எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் அதேதான். போறேன்ற மாதிரி அவன் எதுக்கு யூடியூப்ல ஆடு போட அதுதாங்க. போறான். அதாவது இவங்க இன்னமும் வந்து ஒரு திருந்தாத கட்சிங்கிறது தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் விக்னேஷ் ப்ரோ. விருதை மகள் கீர்த்தனா போட்ட ஒரு வீடியோக்கு அவங்களோட ஆடை, அவங்களோட மூக்குத்தி இதெல்லாம் விமர்சிக்கிற நீங்க பெண்ணியத்தை பத்தி பேசுறீங்களான்னு நாங்க கேட்டோம். அதே மாதிரி ஏங்க ஒரு இல்ல நிமிஷம் ஒரே நிமிஷம். டீசெண்டா ட்ரெஸ் அந்த பண்ணிருக்காங்க. இவனுக்கு என்ன வேணும்? அந்த இல்ல. அந்த கட்சியோட மூத்த தலைவர் ஓகேங்களா? அந்த கட்சிய வந்து யார் கிளைம் பண்ணிக்குவாங்கன்னா, கருணாநிதி. அவரே இதோட கேவலமா பேசுவாரு. தெரியும் தெரியும். ஓகேங்களா? அதான் சொல்றேனே, அது அது ஒரு ஆபாச கட்சி. அத உட்டுருங்க. அவனுங்க ஆனா அந்த இப்படிதான். கட்சி விட்டுட்டு போன ஒரு பெரிய சுமை எங்க தெரியுமாங்க? கடன் சுமைய தாண்டி இதுதாங்க தமிழ்நாட்டுக்கு மறைமுகமா ஒரு புற்றுநோய் மாதிரி நம்ம சமுதாயத்தை அழிக்குது. இது அவ்வளவு சீக்கிரமா இதை அகற்றிடவும் முடியாது. ரொம்ப முயற்சி எடுத்து தான் நான் என்ன சொல்றேன்னா, போதை கலாச்சாரத்தை பத்தி. போதை கலாச்சாரம் தான்
இங்க 90% குற்றங்களுக்கும் மேற்பட்ட குற்றங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த போதை கலாச்சாரத்தை இவங்க ஓவர் நைட் ஒன்றும் தமிழ்நாட்டுல இல்ல, ஸ்லோ பாய்சன் மாதிரி வாழைப்பழத்துல ஊசியை ஏத்துற மாதிரி கொஞ்சம் 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 எங்க கள்ள சாராயம் வித்த கம்நாட்டி பசங்க கள்ள தானுங்க. சாராயம் காட்சி இவனு ஒவ்வொரு தமிழனையும் குடிகாரனா மாத்துன வரலாறும் சுமையும் தான் நீங்க விட்டுட்டு போயிருக்கிறீங்க. அத நாங்க வந்து ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சியில கூட வரல கள்ள சாராயம். ஸ்டாலின் ஆட்சியில நடந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. அவ்வளோ கேவலமா ஒண்ணு நடத்தி விட்டு இவனை வந்து இல்ல இல்ல பேசுறானு ப்ரோ வாயில. ப்ரோ இது கலைஞர் ஆட்சியில இருந்தது ப்ரோ. இல்லைங்க இந்த அளவுக்கு இல்லைங்க. அதாவது இல்ல குடிச்சிட்டு புழல் இத்தனை கிட்ட பேர் வந்து ஒரு செத்தானுங்கன்ற 60 அளவுக்கு பேர் இல்லைங்க. செத்தாங்க ப்ரோ ஒரு ஊரு. ஒரு நேஷனல் சர்வே சொல்லுதுங்க, பஞ்சாபுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அடிக்டட் அப்ப அப்பனுக்கு இப்பெல்லாம் தப்பா தான் தமிழ்நாடு தான் போட்டுருக்கோம். போதையில இவங்க தத்தளிக்கும் மாநாடுகளோ. 2011 பண்ண தப்பி இப்பயும் பண்ணாங்க ப்ரோ. இல்ல விக்னேஷ் bro, என்ன 2011 இன்னைக்கு dosage அதிகமாகுது. 2011 விஜயகாந்த் பத்தியும் இது ஜெயலலிதா அவங்க கட்சியை பத்தி எல்லாம் கூட வந்து அவ்வளோ கேவலமா அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க. அவங்க இப்போ இல்ல அப்போத்துல இருந்தே வந்து பெண்ணியத்துக்குலாம் மரியாதையெல்லாம் கிடையாது. பெண்ணியத்துக்கும் கிடையாது, தனி மனிதனுக்கும் கிடையாது. இது விஜயகாந்தை பத்தி எவ்வளவு பேசினாங்க 2011. அப்போ ஆட்சியை விட்டவங்க 2020 வரையும் உள்ளதான் உட்காந்துருந்தாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு என்ன பெண்ணை பண்ணாங்க மதிச்சிருந்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தில இருந்து இந்த ஜாமீன் வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கானே அவன் முதல் கொண்டு அது வரைக்கும் எல்லாமே அசிங்கமா தான் பேசிட்டு நம்ம இருந்தாங்க. நம்ம ஒரு நாள் கூட அந்த ம், ரத்தன் ம். பண்டிட்டுங்கிறவரை அந்த பதவியில வைக்கல. ஆனா லியோனின்னு ஒருத்தரை ஒரு முக்கியமான பதவியில அரசு பதவியில உட்கார்ந்து வச்சிருங்க. பட்டிமன்ற லியோனி மேடையில என்ன ஆமா தெரியுமா ஆமா பேசினாரு? அவரும் திமுக எவ்வளவு பேச்சாளர். கேவலமாலாம் பேசியிருக்கான். அத வந்து நினைவுபடுத்துறாங்க. பெண்களுக்கு வந்து இங்க ம். மிக்ஸி, ஃப்ரிட்ஜ், வேண்டாங்க கிரைண்டர் வேண்டாங்க. அவனை விட்டுருங்க. அவனுங்க அந்த இல்ல மாதிரி அதாவது பெண்களை அவனை ஆபாசமா பேசுனாங்க. இப்ப அப்படி அப்படி ஓப்பனா சொல்லுங்க. அப்படி ஓப்பனா சொல்லுங்க. பொத்தம் ஏன்னு பொதுவா வைங்களேன், பெண்களை ஆபாசமா பேசிய திமுக மேடை பேச்சாளர் லியோனி, அவனுங்க பட்டிமன்ற லியோனி. இப்பவும் உட்காந்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல தோன்றானுங்க பெண்ணியத்தை அவ்வளவு கேவலப்படுத்திருக்கானுங்க. இந்த 5 வருஷத்துல எவ்வளவு நியூஸ் நடந்திருக்கு. இந்த இன்னைக்கு வந்து அந்த இல்ல அந்த சின்ன கட்சியில பையனுக்காக ஒருத்தவங்க ட்வீட் இருக்காங்க. போடுறாரு. இல்ல ஒரு ப்ரோ நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம். கட்சியில ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன இந்த மாதிரி இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து உதய் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஹெல்ப் கேட்டிருக்கான், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல அவரு ஆட்சியில இந்த திருவண்ணாமலையில பழம் விற்க வந்த 2 பொண்ணுங்களை இறக்கி போலீஸ்காரங்க ரேப் பண்ணும்போது இவர் வாயில என்ன வச்சிருந்தாரு? அவங்க அப்பா சிஎம், போலீஸ் வந்து அவங்க அப்பா கீழே இருக்குது. அப்பெல்லாம் வந்து ஒரு ட்வீட் போடல, ஒரு இது பண்ணல. என்ன அவங்களோட விருகம்பாக்கத்துல கனிமொழி வந்த மீட்டிங்க்கு 2 பேர் பொம்பளை போலீஸை வந்து என்ன பண்ணானுங்க? பேசணும்னா இவனுக்கு நிறைய பேசலாம் ப்ரோ. பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க மரியாதையே கொடுக்கறது கிடையாது. ஏன் அவங்க குடும்பத்திலே எடுத்துங்களேன், கனிமொழிக்கு வந்து அறிவாலயத்து உள்ள விடுறானுங்களா? ஏங்க அந்த அளவுக்குலாம் இது கிடையாதுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இல்ல எங்களோட இல்ல சொல்றேன் ப்ரோ. லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், இல்ல ஹிந்திக்கு சொல்றேன். பேசுவாங்க. இல்ல மத்தபடி இல்ல அதுதான் அவங்க சொல்றேன். அவங்கள வந்து நம்ம இல்ல தூக்கிலாம் நான் பேசல. உண்மையாலுமே இல்ல அப்படி கிடையாது. என்னன்னா அவங்க உண்மையாலுமே புத்திசாலியா இருந்திருந்தா, போன ஆட்சி நம்ம எல்லை மீறி போறோம், நம்ம இது பண்றோம், அதிகமா ஊழல் பண்றோம், அதிகமா இங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு. கண்டிப்பா தோத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க அறிவுரை சொல்லியிருப்பாங்க. சொன்னா புரியுதுங்களா? கேக்குறவங்களா ப்ரோ இவங்க? பச்சையா நமக்கே ஏங்க கேட்கிறவங்களெல்லாம் அப்புறம் ஏங்க அதுல இருக்கணும்? இல்ல எனக்கு புரியல. சொன்னா கேட்கிறவங்களான்னா, அவங்க வந்து இவங்கள சுத்தமா அவங்க சொல்றத அப்ப மதிக்கிறதே கேட்கவே கிடையாது. மாட்டாங்களா? இல்ல இல்ல. சொல்லுங்க. நீங்க அதான் சொல்றேனே. இல்ல. ஒரு டிபேட்டுக்காக நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அவங்கள இதுவா சொல்லிடுறீங்க. அவங்க வந்து ஆஹா, ஓஹோ! அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேலண்டானவங்க அப்படி இப்படின்றீங்க. இல்ல ப்ரோ, நான் எனக்கு அந்த தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே அளவுக்குலாம் சொல்லல. நீங்க இல்ல நீங்க இல்ல, சொல்றேன். இல்ல. நீங்க வேற இல்ல விக்னேஷ் bro, வர்ற அசெம்பிளில வந்துட்டு கேள்வி கேட்டு நம்மள கொல்ல போறாங்களாம். அதான் வெயிட் பண்றேன். நான் இருக்குது ஒரு ஓகே. 2 3 புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதான் இல்ல எதுக்கு ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டே நம்மள கொல்றானுங்க. இல்ல கேள்வி இல்ல கேட்டு. போன வாட்டி புத்தகம் இல்ல வெள்ளை இல்ல அறிக்கை ப்ரோ, போன வந்துட்டதுக்கு வாட்டி அப்புறம் இன்னும் ஒரு கதறுவானுங்க நிமிஷம். ப்ரோ. இல்ல ப்ரோ, போன வாட்டி சேர் அதான் போன வாட்டி சோஃபா வந்துட்டு புஷ்பான்டாப்புல. இந்த வாட்டி அசம்பிளில மோடியை மீட் பண்ணிருக்கோம், துரைந்தரன் வருவாரு. சத்தியமா இது சொல்லணும் பாரு, செய்ய கூட வாய்ப்பு இருக்குது. அவன் செய்யக்கூடிய ஆள், அதுக்கு பேச தெரியாதுங்க அந்த சின்ன தந்திக்கு. ஒன்னும் பேச தெரியாது. 4 5 படத்தை உட்காந்து பார்த்துன்னு இருக்கோம். ஏதோ ஒன்று தூக்கி நம்ம கிட்ட கோத்து விட்டு போயிடும். மைனர் கொஞ்சம். உன்னி- மைனர் கொஞ்சம் உங்களையும் கோவப்படுத்துற மாதிரி நாங்க எந்த செயலும் செய்ய மாட்டோம்.
நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பயம் எங்களுக்கு ஆனா பிடிச்சிருக்குது. இல்ல ஆனா காமராஜ் இல்ல கிட்ட அண்ணா காமராஜ் இல்ல ஆனா டிடிவி இல்ல அண்ணா மைண்ட்ல இல்ல என்ன சொல்ற நம்ம அண்ணா மைண்ட் யோசிச்சு போயிரு உனக்கு இருக்குடா உனக்கு பேசு You're talking to a real goat, man. ச்சே, இவரு ஏன்டா இவரு மைண்ட் வாஷ்ல பேசுற அளவுக்கு பெரிய ஆளாடா நீ? அவன இல்ல ஆச்சரியத்தை நம்மளால ஒண்ணும் பண்ண. சைலண்டா லுக்கும் இதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. அவன் பேசும்போது கம்மனு இருந்துட்டாரு. அவர் முறைக்க கூட அலெக்ஸ், இல்ல. அந்த சைடு அதை எடுத்து டில்ட் போட்டு பண்ணி அதுக்கு கொடுத்தாலே முதலமைச்சரே முடிஞ்சதுன்னு வந்துட்டு அர்த்தம். ஏதாவது ரியாக்ஷன் மாத்த வச்சோன்னு அதான் அப்படின்னு போட்டுருந்தாங்க. லைட்டா சைடுக்கு தலைய திருட் பண்ணிக்கிட்டு தளபதி சிரிச்சாலே உன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். யூர் டாக்கிங் டு ரியல் கோட்டுங்கிற மாதிரி. மைண்ட் வாய்ஸ் கூட இல்ல. இவெல்லாம் பால்டாயில் பையனுக்கு ஏங்க இவ்வளவு பேச்சு? இந்த ஆளு சச்சா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். பால்டாயில் கசிங்க பாத்தீங்களா? வேண்டாம். இதுதான் நான் திருப்பி லிசனர்ஸ்க்கு பாயிண்ட் அவுட் பண்றேன். இதுதான் தாவேக்காவோட கண்ணியங்க. இந்த மாதிரி இங்க ஓஸ்ட்ல நம்ம ஏதாவது மீறி பேசினா கூட இந்த கட்சியினரே இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு கண்டிப்பாங்க. ஆனா திமுகல கை தட்டி மத்தவங்களும் சிரிப்பாங்க. வன்மமா பேசினா நீ அங்க ஒரு ஸ்டார் பேச்சாளன் கூட ஆகலாம். அசிங்கமா ஆபாசமா பேசுனா நீதான் அந்த ஈகோ சிஸ்டத்துல உயர்வ. அவனுங்க அபியூஸ் பண்றதுக்காக வளர்க்கப்பட்டவங்க. எங்க தளபதி எங்களை அந்த மாதிரி வளர்க்கல. அவளாலாம் இல்ல ப்ரோ, ஆல்ரெடி இருக்கானுங்க. அதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேர் இருக்கானுங்க அதே மாதிரி. அதுதான் அது அவனுங்க வளர்ப்பு. ஓகேங்களா? திமுக வளர்ப்பு அப்படித்தான் இருக்கும். அதுங்க பெண்களையே தலைவரே அது மாதிரிதான் ட்ரெயின் கொடுத்துருக்காப்புல. இங்க கலைஞரே அப்படிதான் ட்ரெயின் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தா அது உண்மையா போயான்னு தெரியல. நம்ம கட்சியில 4 பேரு விலகிட்டாங்க அந்த இதுல இருந்து, எம்எல்ஏ உண்மையா? அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளது கிடையாது. இல்ல சத்யபாமா இருக்காங்களா அவங்க? இல்லைங்க சத்யபாமா தான் ஏடிஎம்கே ப்ரோ. ஆமா போட்டிருந்தாங்க டிவிகேல இருந்து எம்எல்ஏ டிவிகேல சேர்ந்திருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து சத்யபாமான்றவங்க அவங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ. குமரவேல் ஜெயக்குமார் 3 அதிமுக எம்எல்ஏ, எசக்கி சுப்பையா 4 அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 3 தொகுதி அவங்க பதவி வழங்கி அவை அதிமுக காரனே கேட்டுருவோமா? ஆனா சொன்னாங்க அதிமுகவோட நாடி நரம்பு நல்லா அறிஞ்சவன் பல ஒற்றர்கள் என்னும் நண்பர்கள் இருக்காங்க அந்த கட்சியில. இல்ல நடுவுல சிரிப்பு பாத்தீங்களா? திருப்பூர் வடக்கு ஒரு நிமிஷம்டா, அதெல்லாம் வெயிட் பண்ணு. சித்து, நான் உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்களா? செப்பரேட்டா டிஎம் பண்ண 2 பேரும் இல்லடா அந்த இதுதான்டா இன்ஸ்டாவோட. இல்லடா அவர் பார்க்கும்போது 15K இருந்துச்சா. பரிணாம வளர்ச்சிங்க. உங்களோட அயராத உழைப்புக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். அதான் இன்ஸ்டாகிராமோட கடலூர் பேஜ் விட்னஸ் ப்ரோ மெயின்டைன் பண்றது ப்ரோ சாதாரண விஷயம் இல்ல ப்ரோ. Facebook, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் சேர்த்தாப்புல மேனேஜ் பண்றாரு. தன்னோட மெரீன் இன்ஜினியரிங் பொறுப்பு. ஆனா இங்க பண்ண முடியல. Facebookல ஒரு மேனேஜ் பண்ண வேணாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறது அங்கதான் அவருக்கு இருக்கும். எல்லாம் பெருசுங்க. இல்ல லைக் இன்ஸ்டால போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா Facebookல போனா அப்புறம் த்ரெட் அலெக்ஸ் த்ரெட் போயிருக்கியா? செம்மையா இருக்குடா. அங்க ஒரு தனி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. டிவிக்கு பயங்கரமா போயிட்டு இருக்குது. இன்ஸ்டா கூட தான். இல்ல ப்ரோ த்ரெட் என்னைக்குமே அது ஃபேமஸ் ஆகாது ப்ரோ. அது ஒரு ஸ்ட்ரக்டான ஒரு இல்லடா இல்ல அங்கேயும் நமக்கு கிளைகள் இருக்கு. மத்ததுல சொல்ல முடியாது. இல்ல அப்படி இப்படின்னு 1.9K வந்திருக்கு. கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு மண்டல பொறுப்பாளர். ஒரு நிமிஷம்டா. சரி, அப்புறம் எடப்பாடி எப்படா கட்சி கலைக்க போறாரு? கேள்விப்பட்டியா? இல்ல அவன் கேட்டது பாத்தீங்களா? இல்ல அவன் கேட்டது பாத்தீங்களா? தம்பி எம்பி எலெக்ஷனோட எம்எல்ஏ எலெக்ஷன் வரும். அப்ப விஜயண்ணாவை எடப்பாடி தான் அதுக்கான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இருக்கிற பழைய பீஸ் எல்லாம் தள்ளி விட்டுருக்காரு. அதெல்லாம் கூட்டு வச்சு இல்லடா அவரே பழைய பீஸ் தான்டா. அவரு பழைய பீஸ் தான். ஆனா கட்சியை ரீபில்ட் பண்றாரு அவரு.
என்ன ரீஃபில்டு பண்றாரு? அது என்ன இதுவா ஆயிலா டாப் அப் பண்றதுக்கு? இல்ல ஈஸ்வரி, இப்ப உங்ககிட்ட இதுக்கு தள்ளி பேர் நீங்க விட்டாங்கல்ல வயசுக்கு வந்தா வெள்ளமண்டி என்ன, நடராஜா, வரலன்னா என்ன? அவருக்கு ம். 77 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் நடராஜ் சரி. ஆனா என்ன? ஐபிஎஸ்க்கு 75 வயசு ஆகுது. இவங்களெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ எக்ஸ்பீரியன்ஸான மந்திரி எனக்கு இருக்காருல்ல, எங்களுக்கும் வேணும்டா. எங்களுக்கும் வேணும்டா. ரமேஷ்னு ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸான மந்திரி ஆளுங்க. இருக்காருல்ல, கேட்டார்ல, நாங்க எங்க இது சரி. இல்லன்னு. ஆனா இருக்காரு. இப்ப முதியோர் இல்லமா ம். மாறிட்டு இருக்கு. அண்ணாமலை மாதிரி முதியோர் இல்லமா சேர்த்துட்டு இருக்கிறீங்க. இருக்கட்டும்டா. இது நல்லாடா இருக்கு. டேய் இதெல்லாம் அதாவது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸான உங்க உங்க ஆட்களும் மந்திரி கிட்ட வேணும். போய் கேளுங்க. இல்ல ரமேஷ் கிட்ட கேளுங்க. யங்ஸ்டரும் வேணும். உங்க மந்திரி ரமேஷ் என்னடா அவர்கள்கிட்ட கேளுங்க, இந்து அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட. அவர் தான் என்ன சொன்னாரு. கேட்கணுன்ற அவர்கிட்ட என்ன கேட்கணுன்ற? இல்ல இந்த சட்டசபையே இளைஞர்களோட, அப்புறம் ஏன் நீங்க முதியோர்களை சேர்த்துட்டு இருக்கீங்க? உங்க கட்சியில இளைஞர்களை சேருங்க. ஆனா அது ஒரு விஷயம்டா. ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே சட்டை கொஞ்சம் கருப்பு முடியா பார்த்தேன்டா. ஆப்போசிட்ல தான் வெறும் சொட்ட தலையா உட்காந்துச்சு. வெள்ள முடி சொட்ட தலைன்னு. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா இல்ல ஈஸ்வர இல்ல உனக்குதான் ஈஸ்வர என்ன வயசு கவலையே இருக்கு? படாத. ஒரு நிமிஷம் ஈஸ்வர. டிஎம்கே கிழிட்டு எதிர்கட்சி ஏடிஎம்கே வர வச்சிருவோம். கவலைப்படாத ஈஸ்வர. நீ வாமா. ஏடிஎம்கேவா? அப்படி ஒரு கட்சியா? இருடா. டேய் டேய் டேய். ஆ அவரை நதியரே மோட்டிவேட் நதியரே பண்ணுவேன்டா. இருடா. நதியரே இல்ல கேடர்ஸோட பலத்தினாலதான் இந்த கட்சி